இனிமேல் உங்க சாப்பாட்டுல 70% காய்கறிகளும் கீரைகளும் பழங்களும், புலால் சாப்பிட்டால் மீன்களும் ஆட்டிறைச்சியோ மாட்டிறைச்சியோ இருக்கணும். 25% தான் தானியங்கள் இருக்கணும். அரிசியோ கோதுமையோ சிறுதானியமோ 30%, 70% காய்கறிகள், கீரை, பழங்கள், மீன்கள் இந்த வகையான. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். நாம சாப்பிடுறது அப்படியே உள்டா இருக்கு. இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கிறது வெஜிடேரியன் பானா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. வெஜிடேரியன் கிடையாது, சோத்தேரியன் சொல்லுவாங்க. ஆனா யாரும் வெஜிடேரியன் அதுக்கு அர்த்தம் கிடையாது. வெஜிடேரியன்னா காய்கறிகளை பிரதானமாக சாப்பிடணும்னா வெஜிடேரியன் சொல்லலாம். ஆனா நாம வெஜிடேரியனா இல்ல. நம்ம அங்க ராஜ்கிரண் படத்துல காட்டுற மாதிரி அரிசி அப்படி குமிச்சு போட்டு நடுவுல பாலம் பிரிச்சு உடம்பு விட்டு நல்லிடம் அப்படி இழுத்து எல்லாம் சாப்பிட்டு இனிமேல் அப்படி சாப்பிடக்கூடாது. நிறைய பெண்கள் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு சின்ன குழு கொடுக்குறேன். வீட்டுல இந்த அன்னக்கரண்டின்னு வச்சுப்பீங்க இல்லையா, எனக்கு அதை பார்க்கும்போது நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற கொக்லைன் எந்திர மாதிரியே இருக்கு. பாலமா வெட்டி சோற போடுறது. தயவு செய்து இந்த விழா முடிந்து வீட்டுக்கு போனோடனே அன்னக்கரண்டியை தூக்கி தூர எரிச்சுக்கணும். அதுக்கு பதிலாக இனிமேல் அரிசி சோறு வைக்கும்போது ஸ்பூன் போடுங்க. அந்த ஸ்பூன்ல தான் நீங்க சோறு எடுத்து வைக்கணும். விளையாட்டாய் சொல்லல, உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா அப்படி இல்லை, உங்க வீட்டுல யாராவது சுகர் பேஷண்ட் இருந்தா ஸ்பூன் கூட வேண்டாம், நெய் கரண்டின்னு ஒண்ணு அதை வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இந்த கை வலிச்சாவது சோறு சாப்பிடறத குறைச்சலாம். ஏன்னா இன்னைக்கு குறிப்பா நம்மை போன்ற நெல்லை மாவட்டத்துக்காரர்களுக்கு சோறு மேல் கொஞ்சம் பிரியம் அதிகம். அந்த வகையா சாம்பார், சொதி, வத்த குழம்பு, மோர் குழம்பு, ரசம், மோர்னு அந்த சாப்பிடலைன்னா நமக்கு தூக்கம் வராது. இனிமேல் அப்படி வேண்டாம். அவையெல்லாம் சிறந்த வடிவம், ஒவ்வொன்றும் தனித்தனியாக சிறந்த குழம்புங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனா இன்றைய சூழல் அப்படி இல்லை. இன்னைக்கு 45-40 வயதுக்கு மேல நமக்கு சுகர் இருக்கோ, பிபி இருக்கோ, கொலஸ்ட்ரால் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வேற. இருந்தாலும் இல்லை என்றாலும் நம் உணவு திட்டம் இனி இப்படித்தான் மாறணும். ஒரு வாரத்துக்கு 3 நாள் மட்டும் நிறைய கொஞ்சம் சோறு, குழம்பு, காய் வச்சு சாப்பிடலாம். மீதி 3 நாட்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நிறைய காய்கறிகளை அதை பச்சை காய்கறியா சாலனா சாப்பிடலாம். இல்ல நார்மலா நம்ம வீட்டுல செய்யற மாதிரி வெண்டைக்காய் பொரியல், நவரக்காய் பொரியல், சொரக்காய் கூட்டு ஏதோ அது மாதிரி கொஞ்சம் எடுத்துக் கொள்ளலாம். சூப்பாகவோ ஸ்மூதியாகவோ கொஞ்சம் எடுத்துக் கொள்ளலாம். ஸ்மூதி அப்படிங்கிறது தக்காளி பழத்தையும் வெங்காயத்தையும் சற்று வதக்கி வைத்துக் கொண்டு மற்ற எந்த காய்கறிகள் நம்ம அருகாமையில கிடைக்குதோ அந்த காயம் பூரா ஒரு இட்லி குக்கர்லயோ இல்லை ஏதாவது ஸ்டீம் குக்கிங்ல நல்லா வெட்டி வேக வச்சுட்டு ஒட்டு மொத்தமா அரைத்து அதுல துளி கொஞ்சம் போல உப்பு தூள், கொஞ்சம் போல மிளகு தூள் போட்டு நல்ல பெரிய கப்புல 250 கிராம், 250 ml, 300 ml சாப்பிடலாம். ஏன்னா பசி அடங்கும். ஏன்னா நம்ம சிறு வயதுல இருந்தே வயிறார சாப்பிட்டு பழகினவங்க, பசியார சாப்பிட்டு பழகினவங்க கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சு வாயை திறந்தா காக்கா போய் கொத்திக்கலாம், அவ்வளவு சாப்பிட்டு வைக்கிறாங்க. அது மாதிரி சாப்பிடறதுக்கு பேரு கிடையாது. நமக்கு தேவையானது ஒரு நாளைக்கு 1500 கலோரி போதும் அப்படின்னா குறைவான அளவுல நம்ம சாப்பிட்டு பழகித்தான் வேண்டும். எடை குறைக்கணும், இல்ல சர்க்கரையை கட்டுப்படுத்தணும், மாரடைப்பு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா நம்ம பாரம்பரியமா அவையெல்லாம் இருக்கோ இல்லையோ நாம் இப்படியான உணவு திட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்கள், புலால் சாப்பிடும் பொழுது தனி புலால் சாப்பிட்டு பழகணும். அதாவது மீன் குழம்பு விட்டு சோறு விட்டு சாப்பிடுறது, இல்ல பிரியாணிக்குள்ள லெக் பீஸ் தேடுறதெல்லாம் வேணாம். வெறும் லெக் பீஸ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா லெக் பீஸை தேடி கொண்டிருக்கிற அந்த 10 நிமிடத்துக்குள்ள 1/2 கிலோ குஸ்கா உள்ள போயிடும். அது வேணாம். ஏன்னா அந்த மாதிரி நம்ம பிரியாணியில சேர்ற அந்த அரிசி தான் பிரச்சனை, அந்த கோழி கறி துண்டு பிரச்சனை கிடையாது. சோ அதனால நீங்க புலால் சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப நம்ம 3 துண்டு 4 துண்டு கோழி துண்டோ இல்ல அது நாட்டுக்கோழியா வைத்துக் கொள்ளுங்க, இல்ல மட்டன் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி சாப்பிட்டால் அது எந்த விதத்திலும் ஆபத்தை கொடுக்கறது இல்லை. சோ உணவு திட்டத்துல இந்த ஒரு கவனத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஈட் லான்செட் கமிஷன் ரொம்ப உலகம் முழுக்க இப்படியான உணவை கொண்டு செல்ல சொல்லி 2050க்குள் இப்படி செய்தால் மட்டும்தான் உன்னையும் காப்பாற்ற முடியும், இந்த மண்ணையும் காப்பாற்ற முடியும். சேவ் ஹியூமன் அண்ட் சேவ் எர்த் அப்படின்னு கேட்டாங்க.